ச்சே, அதுக்குள்ள நாடகத்தை முடிச்சிட்டாங்களே. கரெக்டான நேரத்தில் தொடரும் போடுறதே இவனுங்களுக்கு வேலை பொழப்பா போச்சு. அம்மா, என்னம்மா சாப்பாடு? ஏய், இப்பதானடி 3 மணிக்கு சாப்பிட்டோம். மணி 6:30 ஆகுது. அதுக்குள்ள என்ன பசிக்குது உனக்கு? காப்பி பண்டம் இப்பதானே தின்னோம். அம்மா, வயிறு பசிக்குதுமா. சிறுகுடல் பெருங்குடல திங்கிதுமா. இருடி மருமவளே. ஏதே கூப்பிட்டீங்களா தே? ஆமா மருமவளே, உன் நாத்துவுக்கு ஏதோ பசியில குடலை புடுங்குதான். சாப்பாடு ரெடி தான் அத்தே, வாங்க சாப்பிடலாம். வா நாத்து. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அண்ணி டான்னு ரெடி பண்ணிட்டாங்க. பாத்தியம்மா, இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஹை சூப்பர் அண்ணி. ஏமாடி மருமவளே, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உன் புத்திக்கு ஏறாதா? கஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். இது சாப்பிடுங்க தே, வந்துடுறேன். எம்மாடி, சீக்கிரம் சாப்பிடுமா. சரிம்மா. அந்த கிரேவி மாதிரி சாப்ஸ் வச்சிருந்தாங்கல்ல, சூப்பரா இருந்துச்சுலம்மா. என் கைப்பக்குவத்தில் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவ எப்படி தப்பு பண்ணுவா? சரிம்மா, நீ போய் கை கழுவு போ. எம்மாடி, ஐயம்மா, கீழே உட்காந்தா எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. ஐயோ எத்தே, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இந்தாங்க தே. எப்ப வர சொன்னா நீ எப்படி வர்ற? ஆமா தே, பழைய சாதம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல சின்ன உள்ளி அப்புறம் பச்சை மிளகு எல்லாம் போட்டு கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு தே. நான் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். ச்சே, நம்மளால அத்தை சாப்பிடாம போறாங்களே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். சுடுசோறு கிரேவி முட்டை எல்லாம் முடிஞ்சுது. நீ என்ன பண்ணு, இந்த சாப்பாடை மிச்சம் பண்ணிடாம ஒழுங்கா சாப்பிட்ரு. ஏத்தே, எல்லா சாப்பாடு முடிஞ்சிருச்சா? ஆமா, ஏன்? மொத்தம் 5 பேருக்கு சமைச்ச சோறு தேது, அதுக்குள்ளே தீந்துருச்சுன்னு சொல்றீங்களே, அதான். நாங்க சாப்பிட உட்காரும் போதே என் புருஷனுக்கும் என் மையனுக்கும் தனியா எடுத்து வச்சுட்டு தான் 2 பேரும் சாப்பிட்டோம். அதுக்குள்ளேயும் சோறு தீந்து போச்சு. இப்ப என்ன செய்ய சொல்ற? என் மக கொஞ்சம் இப்பதான் உண்டன சாப்பிட்டா. உன் கண்ணு பட்டே அவளுக்கு நோய்வாய்ப்பட்டு போகுதுமா. எனக்கு பழைய சாதம் சாப்பிட்டு பழக்கம் இல்லத்தே. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராணி. பழைய சோறுலாம் திங்க மாட்டாங்களாம். ஏன் சொல்ல மாட்டேன்? வாய்க்கு ருசியா இதுவாது கிடைக்குதுன்னு சந்தோஷப்படாம இவ்வளவு நேரம் உன்னை பேச வச்சுக்கிட்டு நிக்கிறேன்ல, அதனாலதான் இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். அவன் இருக்க ஒருவேளை கஞ்சி இல்லாம திண்டாடிக்கிட்டு திரியிறேன். இந்த மகாராணிக்கு பழைய சோறு திங்கிறது பழக்கம் இல்லையா? பழக்கம். வேணும்னா தின்னு, இல்லைன்னா பேசாம கப்பு சுப்புன்னு போய் படு. யாருக்கு என்ன? பழைய சாதம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு தானே சொல்றேன். என்னால சாப்பிட முடியாதுன்னு. இதையே இவங்க புரிஞ்சுக்காம எனக்கு பிளான் பண்ணி தான் சுடுசோறு கொடுக்காம இதை கொடுத்துட்டு போறாங்க. இவங்களுக்கு 3 வேளையும் வக்கனையா நான் சமைச்சு தானே போடுறேன். அப்புறம் ஏன் என்னையும் ஒரு மனுஷியா மதிக்க மாட்டுறாங்க? இந்த வீட்டுல என்ன சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியா தான் நடத்துறாங்கன்னு பார்த்தா எனக்கு சோறு கூட போட மாட்டாங்களே. இந்த மாதிரி இன்னும் பல கோடி பேர் இந்த நாட்டுல இருப்பாங்க. இவங்க இப்படி பண்றாங்களே. என் பேரு என்ன தெரியுமா? மருமக.